வெல்கம் டு Payasam. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பரான டேஸ்டியான நம்ம கல்யாண வீட்டு பால் பாயாசம் செய்ய போறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது நார்மலா நம்ம வீட்ல செய்யறது தான். ரொம்ப டேஸ்டா இருக்கு இது. அது எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊத்திக்கலாம். நெய் உங்களுடைய விருப்பம் தான். கூட சேர்க்கறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த முந்திரி, அந்த ட்ரை கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி 10லேருந்து ஒரு 20 பீஸ் இருக்கும். இதை நான் ரொம்ப கருக விட்டுறாம ஒரு லைட் கலரில் வந்ததும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கருப்பு கலர் உலர் திராட்சை வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம பிஸ்தா பருப்பையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு பாயாசத்தோட. இப்போ நம்ம சேமியா 1 கப் அளவுக்கு நம்ம இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நம்ம கருக விட்டுறக்கூடாது. இது ஒரு நிமிஷம் நல்லா நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் சேமியாவுக்கு நம்ம 5 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது ஃபுல் ஃபேட் மில்க்கு. இதை நான் காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த பாலை நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் சேமியா எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்கள் 5 கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு கொதிக்குது. நல்லா சேமியா வெந்துருச்சு நல்லாவே. இது கூடவே சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ நமக்கு நல்லா சேமியா நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஏன் 5 கப் சேர்க்குறோன்னா, நம்ம கம்மியாக பால் சேர்த்துட்டோன்னா டைம் ஆக இறுகிரும். நம்ம 5 கப் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. உடனே கெட்டியாகாது உங்களுக்கு. இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம சேமியா எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் சேமியாவுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த 3/4 கப்பு சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை சுகர் சேர்க்க விரும்பாதவங்க நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரைஞ்சிருச்சு. சேமியா நல்லாவே நல்லா சுகர் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த டைம் நம்ம ஏலக்காய் நான் 2 நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பிஸ்தா, அந்த உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா க்ரீமியாக சூப்பராக சேமியா பாயாசம் வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.